தமிழ் திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வருவர் தான் நயன்தாரா. வயது 40 நெருங்கிவிட்டாலும் இன்றளவும் நம்பர் 1 நாயகியாக வலம் வருபவர். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பிஸியான நாயகியாக நயன்தாரா உள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் தன்னுடைய நீண்ட நாள் காதலனான விக்னேஷ் சிவனை நயன்தாரா கரம் பிடித்தார். திருமணமான 4 மாதத்தில் இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டதாக அறிவித்து அதிர்ச்சி தெரிவித்தார் நயன்தாரா. அது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. பின்னர் தான் அவர் வாடகை தாள் மூலம் இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த தகவல் தெரிய வந்தது. தன்னுடைய இரட்டை ஆண் குழந்தைகளுக்கு உயிர், உலகு என்று பெயரிட்ட நயன்தாரா அவர்கள் மீது அதீத அன்பு வைத்திருப்பதை பல மேடைகளில் கூறியிருக்கிறார். தற்போது நயன்தாராவின் மகன்களுக்கு 2 வயதாகிய நிலையில் கணவர் விக்னேஷ் சிவன் ஒரு வீடியோவை பதிவிட்டு ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் மறுபடியும் இரட்டை குழந்தைகளா என ஷாக் ஆகியுள்ளனர். AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வீடியோவில் உள்ள இரட்டை பெண் குழந்தைகளுமே நயனின் முகஜாடையுடன் செம கியூட்டாக இருக்கின்றன. இதை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் செய்துள்ள விக்னேஷ் சிவன் சில நேரங்களில் ஏஐயும் ரொம்ப கியூட்டாக உள்ளது என குறிப்பிட்டு அந்த வீடியோவுக்கு ஹார்ட்டை பறக்க விட்டுள்ளார். இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளத்தில் வைரலாக போயிட்டு இருந்தாலுமே இந்த ஏஐ எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதுன்னு நம்ம யோசிக்கணும். அதாவது இந்த ஏஐ மூலிமா ஒருத்தர் இல்லாத ஒரு நபரை உருவாக்கி அது மூலிமா பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் பண்ணலாம், கெட்ட விஷயங்களும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இறந்தாலுமே கூட அவரோட முகத்தை ஏஐ பண்ணி மறுபடியும் அவரை ரீக்ரியேட் பண்ணி அவருக்கு அழிவே இல்லாத மாதிரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்போ பயங்கரமாக வளர்ந்துருக்கு. இது மூலிமா ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தீங்கி வைக்கும் விதமாக மற்றவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டாக இருக்கட்டும், மற்றவங்களை ஏமாத்துகிற விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃப்யூச்சரில் தடுக்கிறதுனால தான் நிறைய பேர் இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறதில்லை. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.